சிஏஏ சட்டம் என்ன சொல்லுது? எதற்காக சிஏஏ சட்டம்ல இவ்வளவு ஒரு குழப்பம்? உண்மையாகவே முஸ்லிம்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்டதான் சிஏஏ சட்டமா? சிஏஏ சட்டத்தால் வரக்கூடிய சாதகம் என்ன, பாதகம் என்ன? என்ஆர்சி ஆக்ட்னா என்ன? அதற்கும் சிஏஏ சட்டத்துக்கும் என்ன சம்பந்தம்? இந்த மாதிரி நிறைய கேள்விகளை இந்த வீடியோவில் பதில் காண போகிறோம். வீடியோ ரொம்ப தெளிவாகவும் சிஏஏ சட்டம்னா என்ன நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிற அளவுக்கும் இந்த வீடியோவில் சொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் ஒரு விஷயம், இந்த சிஏங்கிறது குடியுரிமை சட்டம் கிடையாது. இங்க நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. 1955 குடியுரிமை சட்டம் இந்தியாவில் அமல்படுத்தப்பட்டுருச்சு. இந்தியாவில் பிறக்காத அல்லது இந்தியர்களை திருமணம் செய்யாத, இந்தியாவோட எந்த சம்பந்தமும் இல்லாமல் இந்தியாவில் வாழும் மக்கள் 15 வருடங்கள் இந்தியாவில் வாழ்ந்து அவங்களுக்கு குடியுரிமை தரப்படும் அப்படிங்கிறது தான் குடியுரிமை சட்டம் 1955 அமல்படுத்தப்பட்டது. ஆனால் இப்ப அமல்படுத்தப்பட்டுள்ள சிஏஏ, சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், குடியுரிமை திருத்த சட்டம். இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, அதே தான், இந்தியரா பிறக்காத, இந்தியரை திருமணம் செய்யாத, இந்தியாவோட சம்பந்தமே இல்லாத மக்கள், இந்தியாவில் வாழும் மக்கள் 6 வருடங்களுக்கு குடியுரிமை பெற முடியும் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது. எல்லாருமே 6 வருடத்துல குடியுரிமை பெற முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இது யார் யாரை குறிப்பிட்டு சொல்றாங்க அப்படின்றதையும் பார்ப்போம். இந்தியாவுக்கு மொத்தம் தரைவழியில் 7 அண்டை நாடுகளும், கடல் வழியா 1 இலங்கை, மொத்தம் 8 அண்டை நாடுகள் இந்தியாவுக்கு இருக்கு. இந்த 8 அண்டை நாடுகள்ல குறிப்பா முஸ்லிம் அதிகமாக வாழக்கூடிய ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் அண்ட் பாகிஸ்தான், இந்த 3 நாடுகளில் இருந்து மத ரீதியாகவோ அல்லது வேறு ஏதேனும் காரணத்துக்காக துன்புறுத்தப்பட்டு இந்தியாவிற்கு வரும் இந்துக்கள், பௌத்தர்கள், சீக்கியர்கள், சமணர்கள், பார்சிகள் மற்றும் கிறிஸ்துவர்கள், இந்த குறிப்பிட்ட 6 மதத்தை சார்ந்தவர்கள், இதை ரொம்ப எளிதா சொல்லணும் அப்படின்னா நான் முஸ்லிம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்க 6 வருடங்கள் இந்தியாவில் இருந்தா போதும், அவங்க குடியுரிமைக்கு இணைய வழியில அப்ளை செஞ்சு குடியுரிமை பெற முடியும் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது. அப்ப இந்த சட்டத்துல தெரிஞ்சே முஸ்லிம்கள் புறக்கணிக்கப்படுறாங்களா அப்படின்னு கேள்வி வரும். முஸ்லிம்கள் மட்டும் கிடையாது, இலங்கை தமிழர்கள், மியான்மர்லேருந்து வரக்கூடிய ரோஹிங்கர்கள், திபெத்திலிருந்து வரக்கூடிய பௌத்தர்கள், இவங்களும் இந்த சட்டத்தால தவிர்க்கப்படுறாங்க. இதுல குறிப்பா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், இங்க இருந்து வரக்கூடிய பௌத்தர்கள் இந்தியாவில் 6 வருடங்கள் இருந்தா போதும் அவங்க குடியுரிமை பெற முடியும். ஆனால் திபெத்திலிருந்து வரக்கூடிய பௌத்தர்கள் இந்தியாவில் குடியுரிமை பெற முடியாது. இந்த வித்தியாசம் நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது சட்டம் ஒண்ணு, ஒரே மதத்தை சார்ந்தவங்க வேற வேற நாட்டில இருந்து வரனால அவங்களுக்கு இந்த குடியுரிமைக்குள்ள இருக்க முரண்பாடுக்கு புரிஞ்சுக்கணும். இவ்வளவுதான் சிஏஏ சட்டம் சொல்றது. இவங்க வாங்க முடியும், இவங்க வாங்க முடியாதுங்கிறது, எந்தெந்த நாடுகள் அவங்க எந்த மதத்தை சார்ந்திருக்கும்ன்றத இந்த சிஏஏ சட்டம் தெளிவா சொல்லிருச்சு. இப்ப சிஏஏ சட்டம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சிஏஏ சட்டத்தை எதிர்க்கிறாங்களே அதோட எதிர்ப்பாளர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க சிஏஏ சட்டத்தை மட்டும் எதிர்க்கல, நீங்க சிஏஏ சட்டத்தையும் என்ஆர்சியும் ரெண்டையும் ஒன்னா சேர்த்து பாருங்க, அதுதான் எங்க பிரச்சனை, அது ரெண்டையும் ஒன்னா சேரும் போது தான் பிரச்சனை உருவாகுது, அதைத்தான் நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன என்ஆர்சி? சிஏஏ என்னன்றதை பார்த்துட்டோம். அந்த என்ஆர்சி என்னன்னு தெரியணும்ல. என்ஆர்சி, நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன். அதாவது இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்ட ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய குடியுரிமையை நிரூபிக்கணும். அது எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இந்தியாவில் இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டால் பற்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, இங்க இந்தியாவில் வாழ்ற ஒவ்வொரு நபருமே அவங்களுடைய குடியுரிமையை நிரூபிக்கணும். எப்படி? ஆதார் கார்டு வச்சோ பேன் கார்டு வச்சோ நிரூபிக்க முடியாது. உங்க அப்பா, அவரோட அப்பா, குறைஞ்சது 3 தலைமுறையா நீங்க இந்தியாவில் தான் வாழ்றீங்க அப்படிங்கிறத நிரூபிக்கணும். அப்படி நிரூபிக்க தவறினால், நிரூபிக்க முடியலனா உங்களுடைய குடியுரிமை ரத்து செய்யப்படும். 2019ஆம் ஆண்டு அசாம்ல இந்த என்ஆர்சி சட்டம் அமல்படுத்தப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 17 லட்சம் மக்கள் அவங்களுடைய குடியுரிமையை நிரூபிக்க முடியாமல் குடியுரிமை இழந்தாங்க. இப்ப இந்த 17 லட்சம் பேர் குடியுரிமை இழந்திருக்காங்களே, இதுல வந்து பாத்தீங்கன்னா அசாம பூர்வீகமாக கொண்டு தலைமுறை அசாம்ல வாழ்ந்துட்டு வர மக்களும், பங்களாதேஷ்ல இருந்து தொழிலுக்காக புலம்பெயர்ந்து வந்த மக்களும், அல்லது வேற துன்புறுத்தலுக்கு உட்பட்டு அசாமுக்கு வாழ்க்கை தேடி வந்த அகதிகளுமே இருக்காங்க. இந்த 17 லட்சம் குடியுரிமை இழந்த நபர்கள். இப்ப இந்த சிஏஏ சட்டத்தை எடுத்துக்கும். இந்த சிஏஏ சட்டம் சொல்லக்கூடிய 3 நாடுகள்ல ஒரு நாடா பங்களாதேஷ் இருக்கு.
அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய 6 மதத்தை சார்ந்தவர்கள், அதாவது பங்களாதேஷிலிருந்து அந்த 6 மதத்தை சார்ந்தவர்கள் அசாமுக்கு இருக்காங்க. அந்த அசாமில் அந்த 6 மதங்களை சார்ந்தவர்கள் மொத்தம் 12 லட்சம் பேர். அந்த 12 லட்சம் பேர் இந்த சிஏஏ சட்டத்தை அடிப்படையாக கொண்டு 6 வருஷம் அசாமில் இருந்தால் போதும் அவங்க குடியுரிமை பெற முடியும். ஓகேங்களா? மீதி இருக்க 5 லட்சம் பேர் அசாமையே பூர்வீகமாக கொண்டு தலைமுறையாக அசாமையே வாழ்ந்து வந்து குடியுரிமையை நிரூபிக்க முடியாமல் போனால் மீதமுள்ள 5 லட்சம் பேர் சொந்த ஊரிலேயே அகதியாக வாழ்கிற மாதிரியான சுச்சுவேஷன் வரும். ஸோ இப்போ சிஏ தொடர்ந்து இந்தியாவிலையும் இந்த என்ஆர்சி அமல்படுத்தப்பட்டால் இந்தியர்களோட நிலைமை இந்த மாதிரியாக மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. நிறைய மக்கள் அவங்களுடைய குடியுரிமையை நிரூபிக்க முடியாது அப்படின்ற காரணத்தினால இதை நாங்கள் எதிர்க்கிறோம், இது சரியா வராது அப்படின்ற மாதிரியான இதை எதிர்ப்பாளர்கள் சொல்றாங்க. இப்போ உங்க அப்பா இந்தியாவில் பிறந்திருக்கணும், உங்க தாத்தா இந்தியாவில் பிறந்திருக்கணும், இல்லை இந்தியாவில் வளர்ந்துருக்கணும். இதற்கான ஆதாரங்களை நீங்க கொடுக்கணும். எத்தனை பேர்கிட்ட இருக்கும்? இருக்காது. அதனால அவங்க அவங்களோட குடியுரிமையை நிரூபிக்க முடியாம குடியுரிமை இழப்பாங்க. ஓகே, இப்போ என்ஆர்சிங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு சட்டமா இருக்கு. நீங்க குடியுரிமையை நிரூபிக்க முடியலன்னா உங்களுடைய குடியுரிமை பறிக்கப்படும். ஓகேங்களா? ஆனால் குடியுரிமை பெறக்கூடிய சட்டமா இப்ப கொண்டு வந்துருக்காங்களா, குடியுரிமை திருத்த சட்டம் சிஏஏ. இந்த சட்டம் சொல்றபடி நீங்க இந்த குறிப்பிட்ட 3 நாடுகள்ல இருந்து வந்திருந்தா போதும், இந்த குறிப்பிட்ட 6 மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தா போதும், நீங்க நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 6 வருஷம் நீங்க இந்தியாவில் இருந்திருந்தா போதும், உங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்றதான் இந்த சிஏஏ சட்டம் சொல்லுது. இப்ப இந்த என்ஆர்சியும் சிஏஏ சட்டத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு விளக்கம் புரிஞ்சிருக்கும். நீங்க இந்த 3 நாடுகள்ல இருந்து வரல, நீங்க இந்த 6 மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல அப்படின்னா உங்களுக்கு 6 வருடத்துல குடியுரிமை வழங்கப்படாது. நீங்க இந்தியராகவே இருந்தாலும், இந்தியாவிலே பிறந்து வளர்ந்திருந்தாலும் கூட உங்களுடைய குடியுரிமை நீங்க நிரூபிக்க முடியாத பட்சத்தில், அதே நேரத்தில் நீங்க இந்த 3 மாநிலத்தில் இருந்து வந்தாலும், இந்த 6 மதத்தை சார்ந்தவர் இருந்தாலும், நீங்க இந்தியராகவே இல்லைன்றாலும் 6 வருஷம் இந்தியாவில் இருந்தால் போதும் உங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் இந்த சிஏஏ சட்டத்தின்படி. இப்ப இந்த சிஏ சட்டத்துக்கும் என்ஆர்சி இது ரெண்டும் இணையும் போது என்ன பிரச்சனைகள் வருது, அதோட விளைவுகள் என்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவோட அண்டை நாடுகள் மொத்தம் 8, 7 தரைவழி நாடுகள், 1 இலங்கை, மொத்தம் 8 நாடுகள். இந்த 8 நாடுகளுக்கும் பொதுவாக இல்லாமல் குறிப்பிட்டு முஸ்லிம் அதிகமாக வாழக்கூடிய அந்த 3 நாடுகளை தேர்ந்ததுக்கான காரணம் என்ன தெளிவாக கொடுக்கப்படலை. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 3 நாடுகளிலிருந்துமே வரக்கூடிய அந்த குறிப்பிட்ட 6 மதத்தினர் நான் முஸ்லிம்ஸ் எதற்காக இந்த மத அடிப்படையில் மத பிளவுவாத அரசியலை முன்னிறுத்தி இந்த சட்டம் இயற்றப்பட்டது தெளிவான விளக்கம் கொடுக்கல. 2019 நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டம் எந்த விதமான முன் அறிவிப்பும் இன்றி எதற்காக அவசரமாக அமல்படுத்தப்பட்டது, காரணம் சொல்லல. இப்ப இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சிஏஏனா என்ன, என்ஆர்சினா என்ன. ரெண்டுமே தனித்தனியா இருக்கும்போது எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. ஆனா சிஏஏ தொடர்ந்து இந்தியாவில் என்ஆர்சி அமல்படுத்தப்பட்டால் அது கூட அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள், அதனால் வரக்கூடிய விளைவுகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் இதை எதிர்க்கிறோம் அப்படின்னு இந்த சிஏஏவை எதிர்க்கக்கூடிய எதிர்த்தரப்பினர் ஆட்சியாளர்கள் சொல்றாங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கிளியர் தெரிஞ்சிருக்கும், சிஏனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், என்ஆர்சினா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து வரும்போது எந்த விதமான பிரச்சனைகள் வருது, இல்லை எந்த விதமான பாதிப்புகள் இருக்குங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த வீடியோ பார்க்க வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு மனநிலை இருந்திருக்கும். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சிஏ தொடர்பட உங்களோட கருத்து என்னவாகுன்றதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. சிஏஏ என்னன்னே தெரியாம அதை பத்தி கருத்து சொல்லிட்டு இருப்பார்ல உங்க நண்பர், அவருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இதுதான் சிஏஏ தெரிஞ்சுக்கூட அப்படின்னு சொல்லுங்க. இல்ல சிஏஏ தெரிஞ்சிருக்க நம்பர் அதை இன்னும் நான் விளக்கமா தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாருன்னா அவருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. வீடியோவை ஃபுல்லா பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ நல்லா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.